அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மேக்ஸ் கார்த்திக் யூடியூப் சேனல்ல டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 4 இருக்கட்டும், இல்ல குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 2A இருக்கட்டும், இல்ல பிசி எக்ஸாமா இருக்கட்டும், எஸ்ஏ எக்ஸாமா இருக்கட்டும், எல்லா இதுலயும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது இந்த மேக்ஸ் தான். மேக்ஸ்ல இருந்து கண்டிப்பா டிஎன்பிசி எக்ஸாம்ல கண்டிப்பா 25 கொஸ்டின்ஸ் வந்து தேரும். நம்ம தமிழ் அட்டன் பண்ணிடுவோம், ஜெனரல் ஸ்டடிஸ் ஓரளவுக்கு படிச்சிருவோம். நமக்கு மார்க் குறையக்கூடிய பகுதியே மேக்ஸ். அந்த மேக்ஸை மிக எளிமையான முறையில உங்களுக்கு புரித மாதிரி நம்ம வந்து வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னால தினம் ஒரு 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். அதை நீங்க பார்க்க மிஸ் பண்ணுவாங்க, நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு, நீங்க போய் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம 6ல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பாட புத்தகங்கள் இருக்கக்கூடிய கணக்குகளையும் நம்ம சால்வ் பண்ணி ஸ்கூல் புக் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கு. நீங்க அதுலயும் போய் நீங்க கோத்ரூ பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, நம்பர் சீரியஸ், அதாவது எண்கள் தொடர்பான கணக்குகளுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பேசிக் கான்செப்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதுதான், இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு அடுத்த வீடியோஸ்ல வந்து நம்ம சம் பார்க்க போறோம். ஓகேவா? இயல் எண்கள். இயல் எண்கள்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரல் நம்பர் அப்படிங்கறத என் அப்படிங்கிற எழுத்துல குறியீடு பண்றோம், டினோட் பண்றாங்க. 1ல இருந்து ஆரம்பிக்கக்கூடியதா நேச்சுரல் நம்பர். இட் கோஸ் ஆன், முடிவே இல்ல, போயிட்டே இருக்கு. அடுத்து முழு எண்கள், ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இயல் எண்களுடன் ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்தா அதுதான் வந்து என்னது அப்படின்னா ஹோல் நம்பர். இத வந்து W அப்படிங்கிற எழுத்துல நம்ம குறியீடு பண்றோம். முழுக்கள், இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை இசட் அப்படிங்கிற எழுத்துல நம்ம குறியீடு பண்றோம். இதுல நெகட்டிவ், அதாவது குறை முழுக்கள், நிறை முழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் இன்டிஜர்ஸ், பாசிட்டிவ் இன்டிஜர். இதுல இந்த ஜீரோ வந்து இட் இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். இந்த ஜீரோ வந்து நம்ம பாசிட்டிவ்லயும் சேர்க்க முடியாது, நெகட்டிவ்லயும் சேர்க்க முடியாது. இயல் எண்கள் மற்றும் குறை எண்கள் மேலும் பூஜ்ஜியம் சேர்ந்த எண்கள் போன்றவற்றின் தொகுப்பு தான் முழுக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஒற்றை எண்கள் அப்படின்னா ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா 2ஆல டிவிசிபிள் ஆகாத, 2ஆல் வகுபடாத எண்கள் எல்லாமே ஒற்றைப்படை எண்கள் ஆகும். அப்போ இரட்டை எண்கள்னா என்ன? 2ஆல் வகுக்கக்கூடிய எண்கள் எல்லாமே இரட்டை எண்கள். 0, 2, 4, 6, 8, 10 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்து பகு எண், பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர் ரெண்டும் தான் சொல்லுவாங்க. இப்போ பகு எண் அப்படின்னா காம்போசிட் நம்பர். The number having more than 2 factors, 2 காரணிகளுக்கு மேல் கொண்ட எண்களை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பகு எண் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். மிக சிறிய பகு எண் எது அப்படின்னா 4. ஒற்றைப்படையில இருக்கக்கூடிய மிகச்சிறிய பகு எண் என்ன அப்படின்னா 9. இதெல்லாம் வந்து நமக்கு கொஸ்டின்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். பிசி எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த போல கொஸ்டின்ஸ். அதெல்லாம் உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன், அதனால நீங்க கண்டிப்பா பாத்துக்கோங்க. மிக சிறிய பகு எண் எது அப்படின்னா 4. மிக சிறிய ஒற்றைப்படை பகு எண் எது அப்படின்னா 9. நம்மள கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல 1 வந்து நெய்தர் பிரைம் நார் காம்போசிட், பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. 1 வந்து இப்ப பகா எண் மொத்தத்துல 2 காரணிகள் மட்டும் இருக்கும். அந்த 2 காரணிகள் என்ன அப்படின்னா, ஒன்னும் இன்னொன்னு எந்த நம்பரோ அதே நம்பர், அதால மட்டும் வகுப்படும். அப்படி வகுப்பட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? பகா எண் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னதுதான், 1 is neither prime nor composite. பகுவும் கிடையாது, பகாவும் கிடையாது. பகா எண்ல வரக்கூடிய ஒரே ஒரு இரட்டைப்படை எண் எது அப்படின்னா 2 மட்டும். இது ஒரு முக்கியமானது, நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது the only even prime number அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து 2 தான். இப்போ 1 முதல் 100 வரை இருக்கக்கூடிய எண்களுக்கு இடைப்பட்ட எத்தனை பகா எண்கள் இருக்குது, பிரைம் நம்பர் இருக்குது அப்படின்னா 25. நம்ம இதை எழுதி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை ஜஸ்ட் நீங்க ஒரு ஒன் வேர்டு மாதிரி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள்ல மொத்தம் 25 பகா எண்கள் உள்ளன. சார் பகா எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சார் பகா எண்கள் அப்படின்னா கோப்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன இந்த கோப்ரைம்? அதாவது ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிட்டோம், அந்த 2 நம்பரோட HCF மீ போ வா HCF வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 நம்பரை நம்ம வந்து கோப்ரைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கோப்ரைம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஒரு 2 நம்பர் இருக்கு, அந்த 2 நம்பருக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கிறோம். HCF வந்து 1 மட்டும் தான் வருது. அப்ப அந்த 2 நம்பரை நம்ம கோப்ரைம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கீழே நமக்கு கொடுத்திருக்காங்க, நீங்க கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்து இரட்டை பகா எண்கள், ட்வின் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ஏதாவது ஒரு 2 பகா எண்கள் எடுத்துக்கிட்டோம், அதுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் வந்து 2 இருக்கணும். அவ் எண்கள் இரட்டை பகா எண்கள் ஆகும். அதாவது ஏதோ 2 பிரைம் நம்பர்,
அந்த ரெண்டு பிரைம் நம்பருக்கு இடைப்பெற்றுள்ள வித்தியாச டிஃபரன்ஸ் வந்து 2 இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ட்வின் பிரைம் நம்பர். கோ பிரைம் நம்பருக்கும் ட்வின் பிரைம் நம்பருக்கும் வித்தியாசம் தெரியணும். சார்பகா எண் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. அதோடைய ரெண்டு நம்பர் இருக்கு, அந்த ரெண்டு நம்பருடைய HCF 1 இருந்தா அது சார்பகா எண். இப்போ ட்வின் பிரைம் நம்பர் அப்படின்னா ரெண்டுமே பிரைம் நம்பரா இருக்கணும், அந்த ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் 2 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை இரட்டை பகா எண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்ப அடுத்து டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் பார்க்க போறோம். எண்களின் வகுபடும் தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம வரக்கூடிய நம்பர் சீரிஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை மிக எளிமையான முறையில் நம்மளால சமன் செய்ய முடியும். வகுபடும் தன்மை அதாவது 2 இப்போ ஒரு பெரிய இலக்க நம்பர் கொடுத்து இது 2ஆல் வகுப்படக்கூடிய நம்பரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதோடைய முடியக்கூடிய இலக்கத்தை பார்க்கணும். அந்த இலக்கம் வந்து இரட்டைப்படை எண்கள்ல முடிந்தால் 0, 2, 4, 6, 8 இப்படி இரட்டைப்படை கடைசி இலக்கம் வந்து இதுல முடிஞ்சிச்சு அப்படின்னா அது 2ஆல் வகுப்படும். 5க்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதேதான் 0 அல்லது 5 வரணும். 0 அல்லது 5ஆல் முடிந்தால் அது 5ஆல் வகுப்படும். அப்ப 0ல மட்டும் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது 10ஆல் வகுப்படும். இதெல்லாம் வந்து ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். இப்போ 4க்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசி 2 இலக்கங்கள் 4இன் மடங்காக இருத்தல் வேண்டும். அதாவது எவ்வளவு பெரிய நம்பர்னாலும் கொடுக்கட்டும். இப்போ 1, 2, 4, 36 இப்படி கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து என்ன கேட்டீங்கன்னா கடைசி 2 நம்பர்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கிறோம். கடைசி 2 நம்பர் வந்து 4 டேபிள்ஸ்ல வந்துச்சு அப்படின்னா 36, 4 9s are 36. இப்ப கடைசி 2 நம்பர் 4 டேபிள் வந்துச்சு அப்படின்னா இந்த ஹோல் நம்பரும் 4 டேபிள்ல வரும். அதுதான் இதுக்கான அர்த்தம். ஓகேவா? அது மட்டும் இல்லாம கடைசி 2 0 முடிஞ்சாலும் அது 4ஆல் வகுப்படும். கடைசி 3 இலக்க எண்கள் 8இன் மடங்காக இருத்தல் வேண்டும். எப்படி 4க்கு ரூல் சொன்னமோ அதே போல 8க்கு என்ன ரூல் அடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ 4க்கு வந்து கடைசி 2 இலக்கம் பார்த்தோம். 8க்கு வந்து கடைசி 3 இலக்க எண்ணும் 3 இலக்கமும் 8ஆல் வகுப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹோல் நம்பர் 8ஆல் வகுப்படும். அடுத்து 3, 9 இது ரெண்டுத்துக்குமே ஒரே ரூல் தான். அவங்க கொடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸை ஃபுல்லா நம்ம ஆட் பண்றோம். இலக்கங்களின் கூடுதல் 3இன் மடங்காக இருந்தால் அது 3ஆல் வகுப்படும். இல்ல 9இன் மடங்காக இருந்தால் அது 9இல் வகுப்படும். ஓகேவா? அடுத்து 6க்கு வந்து என்ன அப்படின்னா 2 ரூல் அப்ளிகேபிள் பண்ணணும். ஒரு 2ஆலும் வகுப்படணும், 3ஆலும் வகுப்படணும். அப்படி வகுப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த நம்பர் 6ஆல் வகுப்படும். நமக்கு 2க்கான ரூலும் தெரியும், 3க்கான ரூலும் தெரியும். அப்ப அது ரெண்டுமே இந்த ரூல் அப்ளிகேபிள் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா 6ஆல் டிவிசிபிள் ஆகும். அடுத்து 12ஆல் வகுப்படக்கூடியதுக்கு 3 4s are 12. அப்ப 3 மற்றும் 4ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் எல்லாமே 12ஆல் வகுப்படும். 3 மற்றும் 4ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் எல்லாமே 12ஆல் வகுப்படும். 11ஆல் வகுப்படும் தன்மை அதாவது என்ன அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. அதனுடைய ஒரு இப்போ 1, 2, 7, 8, 9 ஏதோ ஒரு சம் நம்பர் கொடுத்திருக்காங்க. ஆல்டர்னேட் நம்பர் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எடுக்கிறோம். 1, 7, 9 இப்படி எடுத்துக்கோங்க. இது மூணையும் ஆட் பண்ணுங்க. அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. அடுத்து விடுபட்ட எண்கள் இந்த நம்பரை ஆட் பண்ணுங்க. ஒரு ஆன்சர் வருது. இப்ப இந்த ரெண்டு ஆன்சரும் சப்ராக்ட் பண்ணா 0 வரணும். இல்ல அது 11 வரலாம், இல்ல 11இன் மடங்காக வரலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா 11 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகும் அப்படின்ட்டு அர்த்தம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ம பார்ப்போம். அதனால இன்னொரு தடவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க, அந்த நம்பர்ல ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் நம்ம எடுத்து ஆட் பண்றோம். ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரை வச்சுக்கிட்டோம். அடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஆட் பண்றோம். அந்த ரெண்டு ஆன்சரையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 0 ஆகவோ அல்லது 11இன் மடங்காக வந்தால் அந்த எண் வந்து 11ஆல் வகுப்படும் அப்படிங்கறதான் அர்த்தம். தொடர்ச்சியா நம்ம சேனல்ல இணைந்திருங்க. இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்றதுக்கு இருக்கோம். மேக்ஸை எவ்வளவுக்குள்ள எளிமையாக நடத்த முடியுமோ, எவ்வளவுக்குள்ள ஷார்ட்கட்டோட உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமோ அவ்வளவுக்குள்ள சொல்லிக் கொடுக்கிறதுக்கு வீடியோஸ் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரெடி பண்ண அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.